ஐஎம் ஹசூன்னு சொல்லிட்டு என் பேர் அப்படி போட்டு அது ஒரு சில பேருக்கு எனக்கே அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நோ மோர் ஐஎம் ஹசூன். ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவன் வீக்லி தானே வருவான், இப்போ என்ன டெய்லி வரான்னு பார்க்குறீங்களா? ஒரு ஸ்மால் அப்டேட்டு, அதுக்காக தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லலான்னு வந்தேன். ஒரு ஸ்மால் அப்டேட்டு, அதை சொல்லிவிட்டு இன்ஷால்லா கிளம்பிடுவேன். நோ ப்ராப்ளம். நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது, 12 இயர்ஸ். இர்ஃபான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் வந்து அந்தளவுக்கு அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் காட்டலை. இம்பார்ட்டன்ஸும் காட்டலை. அப்புறம் அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸும் காட்டலை. அப்புறம் அதை வந்து என்ன சொல்கிறது கண்டுக்கலை. நான் அப்படியே விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணி அப்படியே சும்மா லைட்டாக வீடியோஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது இல்லாமல் ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் அதில் நான் பண்ணலை. அது பண்ணாதனால அது அப்படியே அது இருக்கா இல்லையான்ட்டு நான் கண்டுக்கவே இல்லை. லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக 10 இயர்ஸாக. இப்போது ஒரு 1 இயராக தான் நான் வந்து சரி இதில் நம்ம கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவோம், இதில் நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாஸ் தோணுச்சு. அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஏறினாங்க, வியூஸும் கொஞ்சம் போகுது. ஸோ சரி நம்ம இதை வந்து ஒரு முழு நேரமாக எடுத்து ஃபுல் டைம் மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் இதில் போடுவோம், இதில் போட்டு நம்ம வந்து பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து ஐஎம் ஹசூன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமாக வச்சுட்டு போயிட்டேன். என் பேரை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஐஎம் ஹசூன் சொல்லிட்டு சாதாரணமாக வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அப்போ அதை என்ன சொல்கிறது, பல யூடியூபர்ஸ்லாம் வந்து அவங்க அந்த பேர் டைட்டிலுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ், என்ஆர்எஃப்எம் vlogs, இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு, சொல்கிறதுக்கெல்லாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஐஎம் ஹசூன்னு சொல்லிட்டு என் பேர் அப்படி போட்டு அது ஒரு சில பேருக்கு எனக்கே அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் வந்து சரி இது நம்ம கண்டினியூவாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய பேரை, அதாவது ஐஎம் ஹசூன் அப்படின்ற ஒரு டைட்டிலை நான் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நோ மோர் ஐஎம் ஹசூன். 12 வருஷத்தோடைய யூடியூப் வாழ்க்கை 2 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஐஎம் ஹசூன் கிடையாது. இதுக்கப்புறம் ஹர்ஃபா vlogs, HARFA, ஹர்ஃபா vlogs. இந்த ஹர்ஃபா vlogs என்ன அர்த்தங்கிறத நான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹர்ஃபா vlogs நான் தான், ஐஎம் ஹசூனும் நான் தான், சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்போஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, நான் பேரை மாற்றிட்டேன், ஹர்ஃபா vlogsன்னு பேரை மாற்றிட்டேன், அவங்க பார்க்கும்போது இது யாரா ஹர்ஃபா vlogs, நம்ம யாரையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹர்ஃபா vlogs, சரிங்களா? என்னோட ஐஎம் ஹசூன் நோ மோர், ஹர்ஃபா vlogs. ஸோ ஐஎம் ஹசூனும் நான் தான், ஹர்ஃபா vlogsஸும் நான் தான். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி என்னோடய லோகோலாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம வந்து ஆல் வீடியோஸ் ஹர்ஃபா vlogsஸில் தான் வரும். டைட்டிலும் என்னுடைய லோகோ வந்து நான் மாற்றிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ பேர் தெரியாதவங்க வேறு யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்ஸ்கஸ்கெல்லாம் பண்ணிட்டாதீங்க தயவு செய்து. ஸோ நான் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் கூடவே இருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹர்ஃபா vlogsஸை யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் பாய், see you next video coming after 2 days. Okay, bye, ஹர்ஃபா vlogs.